கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கடன் இல்லாத வாழ்க்கை என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கிறோம். கோலியாத்தை ஏன் வீழ்த்த வேண்டும்? கிறிஸ்தவர்களுடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தனிப்பட்ட பிரச்சனை அல்ல. அது தேவனுடைய நாமத்துக்கு ஏற்படக்கூடிய நிந்த, விசுவாச வாழ்க்கைக்கு ஏற்படக்கூடிய கலங்கம் அப்படின்னு பார்த்தோம். சரி, அந்த கடன் பிரச்சனையாகிய கோலியாத்தை யார் வீழ்த்த முடியும் அப்படின்னு பார்த்தா, சவுலுடைய சேனைகளில் இருக்கிறவங்க அக்கறை இல்லாமல் அவிசுவாசத்தோட கோலியாத் சத்தம் போடுறதுக்கு வழி கொடுத்துட்டே இருந்தாங்க. அதே நேரத்தில் தாவீதுடைய தீவிரமும் விசுவாசமும் கோலியாத்தை வீழ்த்துச்சு. பழையபடி சொல்கிறேன், சவுலுடைய சேனைகளில் காணப்படக்கூடிய எல்லா இராணுவ வீரர்களுக்கு அக்கறை இல்லை. இந்த கோலியாத்தை வீழ்த்த முடியுங்கிற விசுவாசம் இல்லை. அதனால் அவனுடைய சத்தத்துக்கு வழி கொடுத்து செவி கொடுத்து பயந்துகிட்டே இருந்தாங்க. அந்த இடத்துல வந்த தாவீதுடைய தீவிரம் விசுவாசம் கோலியாத்தை வீழ்த்துச்சு. பிரியமானவர்களே, உங்களுடைய கடன் அளவு, உங்களுடைய வருமானத்தின் குறைவு, இதை பார்த்து நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலை அப்படி இருக்கா? அப்படி எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக நம்பிக்கை உண்டு. ஆண்டவர் நம்பிக்கை இல்லாத மனிதர்களை ஒரு பொழுதும் தேடுவது கிடையாது. நம்பிக்கையுள்ள மனிதர்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் ராட்சசனை பார்த்தா ஓடிடுவாங்க. நெருப்பு கோழி தன் எதிரியை பார்த்த உடனே தலையை மண்ணுக்குள்ளே புதைச்சிக்கொள்ளும். அநேகர் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பிரச்சனைகளை ஒத்தி போட்டு தங்களுடைய பயத்தை மறைக்க முயற்சி செய்கிறாங்க. ஒத்தி போடுவதன் மூலியமாக பிரச்சனைகள்லாம் தீந்துரும் அப்படின்னு தப்பாக நினைக்கிறாங்க. தாமதிக்க கடன் அப்படிங்கிற அரக்கன் நம்முடைய கண்களுக்கு ரொம்ப பெருசாக தெரிய ஆரம்பிச்சிருவான். நாம் கடன்லேருந்து வெளியே வர தாமதிக்கிற ஒவ்வொரு நாளும் கடன் வளர்ந்து கொண்டே போகும். தாவீது கோலியாத்தை நேரடியாக சந்தித்ததை போல் நாமும் பிரச்சனைகளை நேரடியாக சந்திக்கணும். வீழ்த்த முடியும் அப்படிங்கிற விசுவாசம், நம்பிக்கை வேணும். கோலியாத்தை வீழ்த்துவதற்கென்று ஒரு சில ஆயுதங்களை தாவீது தெரிந்து கொண்டாங்க இல்லையா? அதே போல் நாமும் ஒரு சில ஆயுதங்களை தெரிந்து கொள்ளணும். பிரியமானவர்களே, பெலிஸ்தியன் எழும்பி தாவீதுக்கு விரோதமாக எழும்பின பொழுது தாவீது என்ன செய்தான்? கோலியாத்தை வீழ்த்தும்படி அவன் பட்ட பிரயாசங்கள் என்ன? தொடர்ந்து